வணக்கம். நான் உங்கள் ராமன். நீங்கள் செய்த உதவி எப்போது கர்மாவாக மாறுகிறது தெரியுமா? செய்த அவனுக்கு நான் தான் அந்த உதவியை செய்தேன் என்று மீண்டும் மீண்டும் உங்களாலே சொல்லிக் கொள்ளும்போது தான் அந்த உதவியே கர்மாவாக மாறிவிடுகிறது. அப்பேற்பட்ட அந்த செயல் எதற்கு ஈடானது தெரியுமா? ஒருவனுக்கு பசியை உங்களாலே உருவாக்கப்பட்டு அந்த பசியை நீங்களே போக்குவது தான். அதாவது ஒருத்தர் நீங்கள் உதவி செஞ்சிட்டீங்க அப்படின்னா அதை விட்டுருங்க. அவனை பார்க்கும்போதெல்லாம் இந்த உதவியை நான் செஞ்சேன், அதனால தான் நீ நல்லா இருக்க அப்படின்னு மீண்டும் மீண்டும் அவனுக்கு சொல்லி காட்டி அவனுக்கு மன உளைச்சலை நீங்கள் கொடுக்காதீங்க. நீங்கள் செஞ்ச உதவி அப்படி சொல்லி காட்டும்போது நீங்கள் செஞ்ச உதவி கர்மாவாக மாறி அது உங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா பாதிப்பை ஏற்படுத்தும். அப்பேற்பட்ட அந்த செயல் எதற்கு ஈடானது அப்படின்னா, நீங்கள் சோத்தை எடுத்து மறைச்சி வச்சுட்டு ஐயோ ஐயோ பசிக்குதே, எனக்கு வயிறு பசிக்குதே அப்படின்னு சொல்லும்போது மறைச்சி வச்சுருந்த சோத்தை நீங்களே எடுத்து இந்தாப்பா சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லி அவன் பசியை போக்குறதுக்கு சமம். புரியுதுங்களா? நீங்களே ஒளிச்சு வச்சு சாதத்தை நீங்களே ஒளிச்சு வச்சுட்டு அவனுக்கு தெரியாத வரைக்குமே அவன் பசி பசின்னு கத்த விட்டுட்டு அவனை பசி பசின்னு கத்த விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்தா சோறை புடி அப்படின்னு சொல்கிறது உதவியாகாது. அது துரோகம். நீங்கள் செஞ்ச உதவியை மீண்டும் மீண்டும் சொல்லி காட்டுறது ஒரு விதமான கர்மா அப்படின்னா, ஒருத்தன் செஞ்சதை மறக்கிறதும் ஒரு விதமான கர்மா தான். இந்த ரெண்டுமே உங்களுக்கு உங்கள் வாழ்க்கைக்கு பாதிப்பை நிச்சயம் ஏற்படுத்தும். அதனால் நீங்கள் ஒருத்தனுக்கு உதவி செஞ்சீங்களா, அதை சொல்லி காட்டுறதும் தப்பு. ஒருத்தன் உங்களுக்கு தக்க சமயத்தில் உதவியை செஞ்சானா அந்த செஞ்ச நன்றியை மறக்கிறதும் தப்பு. இது ரெண்டு விஷயமே உங்கள் வாழ்க்கைக்கு பாதிப்பை நிச்சயம் ஏற்படுத்தும்.